மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் இருந்து கேரளாவுக்கு அரசு பேருந்துகளில் ரேசன் அரிசி கடத்தல் சம்பவம் அதிகரித்து வருகிறது. இதனால் ரேசன் அரிசி கடத்தலை தடுக்கும் பொருட்டு மாவட்ட நிர்வாகம் கம்பமெட்டு குமளி உள்ளிட்ட பகுதிகளில் வருவாய்த்துறை மூலம் நிரந்தர சோதனை சாவடி அமைத்து கடத்தல் கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பகுதிகளைச் சேர்ந்த 12 சிலம்பம் பயிற்சி பெறும் மாணவர்கள் சர்வதேச ஆசான் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டு கலைக்கூடம் சார்பில் சர்வதேச அளவில் இந்தோ நேபாள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 12 வீரர்களும் ஒட்டுமொத்தமாக தங்கப் பதக்கத்தையும் பெற்று முதலிடம் பிடித்த நிலையில் இவர்களுக்கு மதுராந்தகம் மாம்பாக்கம் பகுதியில் கிராமத்தின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் இலுப்பைத்தோப்பு சின்ன மாரியம்மன் கோயிலில் 28ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அலகு குத்தியும் கரகம் ஏந்தியும் தீக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டையில் உள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் சித்திரை மாத தேய்பிறை பிரதோஷ நாள் வெகு விமர்சையாக பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், தேன், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் காந்தி மைதானத்தில் தேங்கி கிடக்கும் மழை நீரால் தொற்று நோய்கள் மற்றும் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் நெல்லை மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த காந்தி மைதானத்தை சீரமைத்து சரி செய்து பொதுமக்கள் விபத்தில் சிக்காமல் இருக்க வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி வாசிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி தாசில்தார் அலுவலகம் முன்பு வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சங்ககிரி வட்டக்கிளை சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1 மணி நேரம் வெளிநடப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை அரசாணையாக வெளியிட வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி கோஷத்தை எழுப்பினர். வேலூர் பாகாயத்தில் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் சார்பில் ஆட்டிசம் எனப்படும் குழந்தைகளுக்கு ஏற்படும் மனநோய் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 5 கிலோமீட்டர் தூரம் மாரத்தான் ஓட்டமானது நடைபெற்றது. இதில் திரளான மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளும் செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை சார்பாக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை போன்ற பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000 ஜல்லிக்கட்டு காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர். திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், புதுக்கோட்டை என பல மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நம் பெருமாளை தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே சவுடுமண் ஏற்றிக்கொண்டு அதிவேகமாக சென்ற டிப்பர் லாரி சாலை ஓரமாக நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த தனியார் நிறுவன ஊழியர் கார்த்தி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து ஊத்துக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய லாரி ஓட்டுநரை வலை வீசி தேடி வருகின்றனர். காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலின் எதிரொலியாக கோயம்புத்தூர் ரயில்வே ஜங்ஷனுக்கு வந்து செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தீவிர சோதனை நடைபெற்றதாக ரயில்வே போலீசார் தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே 13 வயது சிறுவனுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த 35 வயது வாலிபர் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டார். ஆட்டியம்பாளையம் பாரதி நகர் பகுதியில் வசித்து வரும் சரவணன் என்பவரின் மகனிடம் அவரது நண்பர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட நிலையில் சிறுவனின் தாய் அவிநாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
புதுகிராமம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக கிடைத்த ரகசிய தகவலின்படி போலீசார் சோதனை மேற்கொண்டதில் சுடுகாட்டு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ 500 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து 17 வயது சிறுவன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி நீதிமன்றம் வாயிலில் மரத்தடியில் மழை பெய்யும் நேரத்தில் தனது கட்சிக்காரருடன் பேசிக் கொண்டிருந்த வழக்கறிஞர் முனியசாமி என்பவர் தொலைபேசியில் அழைப்பு வந்ததால் தொலைபேசியை எடுத்து பேச முயன்றபோது இடித்தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர் மீது இடித்தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவருடன் இருந்த மேலும் 2 காயங்களுடன் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விருதுநகர் அருகே மல்லாங்கிணறு பேரூராட்சியில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய 3500 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலரை கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்துள்ளனர். சூரம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சூரியகுமார் என்பவரிடம் பட்டா பெயர் மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் கரைமேலு என்பவர் 6000 ரூபாய் லஞ்சமாக கேட்ட நிலையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கரைமேலுவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் சிவந்திபுரத்தில் சாலையில் நடந்து சென்ற இளம்பெண் மீது ஆட்டோ மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த இளம்பெண் இசக்கியம்மாள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்த புகாரின் பேரில் விக்ரமசிங்கபுரம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆரியங்காவு மதுவிலக்கு போலீசார் தமிழக கேரளா எல்லைப் பகுதியான கேரள மாநிலம் ஆரியங்காவு பகுதியில் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது தென்காசியில் இருந்து கேரள மாநிலம் காயங்குளம் நோக்கி சென்ற கேரள அரசு பேருந்தில் 12 கிலோ கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட பாலக்காடு பகுதியைச் சேர்ந்த முப்பாஷீர் பிரியஜோத் என்ற இளைஞர்களை போலீசார் கைது செய்து கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக அரசின் சார்பாக புதிதாக ஆரணியில் இருந்து சென்னை, படவேடு, பெங்களூர் ஆகிய ஊர்களுக்கு 4 பேருந்துகள் புதிதாக இயக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் ஆரணி பாராளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் கலந்து கொண்டு கொடியசைத்தும் ரிப்பன் வெட்டியும் துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மினி பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் தாய்மாமன் நிச்சயதார்த்தத்திற்காக தாய் தந்தையுடன் சென்ற 6 வயது சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்தான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பேருந்தில் இருந்த 15க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்து மத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் பனியன் நிறுவனங்கள் முழுமையாக இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்கள் தேவை என விளம்பரம் செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் அமைக்கப்பட வேண்டும் எனவும் மே மாதம் முதல் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இச்சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.